உங்களுக்கு என்னம்மா? ஆர் யூ ஹாப்பி? ரொம்ப ஹாப்பியா ரொம்ப ஹாப்பி. ஆமா. ஆமா. ஃபர்ஸ்ட் நாங்க எங்களோட முயற்சினால இந்த வீடு கட்ட போறோம். கண்டிப்பா ரொம்ப கண்டிப்பா. ஹாப்பியா ஓகே. இருக்கு. ஓகே. நல்லபடியா அமைஞ்சு வருமா? ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. கண்டிப்பா மேடம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க நீங்க? சந்தோஷமா ஹாப்பியா? ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று மேல போறேன். எனக்கு என் குடும்பத்து மேல தான் போறேன். கிடைத்திட நான் வரும் கேட்டு ஒருத்தவங்களும் உழைக்கிறதுக்கு தனக்குன்னு ஒரு சொந்த இடம், சொந்த வீடு வேணும் அப்படிங்கிறது தான். அதுக்காண்டி தான் எல்லோருடைய சேமிப்பு இருக்கும். கடைசி ஒரு மனிதனுடைய ஆசை சொந்தமாக வீடு வாங்கணும், எனக்குன்னு ஒரு காணி நிலம் வேணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ஆசைப்படுவாங்க. நம்ம சாய் பாலாஜி நகரில் பாருங்கள், ஆரம்பிக்கும் போது இவ்வளோ வீடுகள் இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு அழகான ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் நடந்துச்சு சரிங்களா. அதாவது இன்றைக்கி வாங்கினவங்க, இடத்த வாங்கினவங்க அரை கிரவுண்டில் அழகாக இந்த ஏரியாவில் எல்லாம் ரிச்சாக இருக்கிற மாதிரி எனக்கு வீடு கட்டி கொடுத்துருந்தாங்க. நான் என் தொழில் நான் தான் கில்லி, அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த இன்ட்ரெஸ்ட் வேலையை தான் பார்க்கணும். நான் என் தொழில் பிடிச்சி தான் வந்தேன், ஆனால் இப்போ தொழில் ரொம்ப பிடிச்சி போச்சு, என்ன பண்ண சொல்லு. ஸோ பூஜை வேலை நடந்துட்டு இருக்குது. ட்ரோனில் பாருங்கள் ஒரு ஏபிஎஸ் மூமெண்ட்டு. அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு நீங்கள் பார்த்துட்டு அவங்களும் பேசுவாங்க, அதையும் கேட்டுட்டு வாங்க அடுத்த கட்டத்தில் என்னென்ன ஒன்று. இப்போ பக்கத்தில் நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது, அதையும் சொல்கிறேன் நான். பாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க இன்னைக்கு? சந்தோஷமா ஹாப்பியா? ரொம்ப சந்தோஷம். நம்ம சாய் பாலாஜி நகரில் இடம் வாங்கினாங்க அரை கிரவுண்டு. இன்னைக்கு அழகாக பிரம்மாண்டமாக இந்த நகர்லேயே இந்த வீடு தான் நல்லா ரிச்சாக பிரீமியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு கட்ட ஆரம்பிச்சாங்க சரிங்களா. இன்னைக்கு பூஜை போட்டாச்சு சரிங்களா. சார் உங்கள் பேர் சொல்லுங்கள். பெண்ணா இருப்பேன். உங்கள் பேர் மேடம்? ஜூலி மேடம். ஓகேங்களா. ரெண்டு பேர் சூப்பராக அவங்களோட பையனுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. பையன் பேர் சொல்லுங்கள் சார். அஜய் தானே? அஜய். அப்புறம் அஜய் சுகன்யா. அஜய் சுகன்யா. வாங்க சார். அஜய் சார். ஓகே. ஆர் யூ ஹாப்பி சார்? ஓகே ஓகே. உங்களுக்கு என்ன காரணத்துக்கான இந்த இடம் பிடிச்சிருக்குது உங்களுக்கு? மாதவரத்துல இருந்து ரொம்ப பக்கத்துல இருக்குப்பா. ஓகே. எங்க சொந்தக்காரங்க, எங்க மருமக எல்லாமே அங்கதான் இருக்காங்க. ஓகே ஓகே. அது பக்கத்துல இருந்தாலும் எங்களுக்கு ஈஸியா அவங்கள்ட்ட பேசிட்டு வர்றது எங்களுக்கு ஈஸியா இருக்கு. அதுக்காக தான் நாங்க மெயினா விரும்பி வாங்கணும். ஓகே. நல்லது நல்லது. ஓகே 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 சார். நீங்க விரும்புற மாதிரியே எல்லாமே அமைஞ்சு வரும். மேடம் நீங்க என்ன காரணத்துக்கு சொல்றீங்க? என் பொண்ணு வீடு அங்கதான் இருக்கு பக்கத்துல. ஒவ்வொருத்தருடைய தாய் தகப்பனுடைய கடைசி எண்ணம் எப்பவுமே வந்து பெண் வீட்டில், அதாவது தன்னுடைய மக கூட இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. அவங்க இருந்த ஏரியா விட்டுட்டு இப்போ இவங்க மகனுக்காண்டி இங்கே வந்துட்டாங்க சரிங்களா. இது எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான இதுதான். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்காண்டி இந்த வீடு ஆரம்பிச்சிட்டோம். அவங்க பாருங்கள். மேடம் நீங்கள் வாங்க. அம்மா உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. உங்களுக்கு என்னம்மா? ஆர் யூ ஹாப்பி? ரொம்ப ஹாப்பியா ரொம்ப இருக்கு. ஹாப்பி. ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் நாங்க எங்களோட முயற்சினால இந்த வீடு கட்ட போறோம். கண்டிப்பா ரொம்ப கண்டிப்பா. ஹாப்பியா ஓகே இருக்கு. ஓகே. நல்லபடியா அமைஞ்சு வருமா? ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. கண்டிப்பா மேடம். ஆமா. அது நீங்க வச்ச நம்பிக்கைய, உங்களோட ஆசை எல்லாமே நிறைவேறும். அப்பா எங்கீங்க? அப்பா பேர் சொல்லுங்க. முரளி. அப்போ அவங்க அப்பா வந்தாங்க கூட. இப்போ கொஞ்சம் பேரனை தூக்கிட்டு போயிட்டாரு. ஸோ திரும்ப வருவார், வீடியோவில் தெரிவார். ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். ரொம்ப நன்றிம்மா. நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே அமையணும். உங்களுக்கு இந்த லொக்கேஷன் பிடிச்சிருக்கா? எதனால நீங்கள் இந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணீங்க? அப்பா வீடு பக்கத்துல இருக்கிறதுனால இங்க பக்கத்துலயே வந்துடலாம். ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு பக்கத்துல எல்லாமே வசதி இருக்குதா? நீங்க எதிர்பார்த்த வசதிலாம் இருக்குதா? நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க போக போக இன்னும் உங்களுக்கு பழகிற ஏரியா. ஆமா சரிங்களா. ஓகே. இங்க ஒரே ரோடு தான். ஆமா ஒரே ரோடு. ஆமா ஒரே ரோடு. ஒரே ரோடு. இன்னைக்கு வந்து அஜய் அண்ட் ஃபேமிலி வந்து இன்னைக்கு புது வீடு கட்டுறதுக்கு ஸோ அடிக்கல் நட்டுருக்குறாங்க. ஸோ வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. இடம் சாய் பாலாஜி நகரில் வாங்கினாங்க. ஸோ இன்னைக்கு சூப்பர் ஆரம்பிச்சாச்சு. ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் சார். ஹாப்பியா சார்? ஓகே. ஹாப்பிங்களா? தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட் சார். ஸோ எங்களுடைய சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர் சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சரிங்களா. தேங்க்யூ. இன்னும் நிறைய நீங்கள் சொத்துக்கள் வாங்கணும்.
எல்லோரும் பார்க்குற எல்லோரும் வாங்கணும். சரிங்களா? நன்றி. பேசுனாங்களா, கேட்டிங்களா? பாருங்கள், முடிச்சுட்டு கிளம்புறாங்க. டெவலப்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே நாங்கள் வந்து கட்டின வீடு எல்லாமே வித்துருச்சு. இன்னும் 1 இல்லை 2 தான் இருக்குது. அதில் பாருங்கள், பூரா 1 2 3 4 5 6 7 8, இப்போ இன்னொன்று வந்துருச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா 9 10. நாங்கள் ஆரம்பிக்கும் போது 0வில் இருந்துச்சு. இது சேர்த்துனாக்கா 11. ஸோ அப்படி தான் ஒரு டெவலப்மெண்ட் நடக்கும். சரிங்களா? பாய் பாப்பா, பாய்டா, பாய் பாய். இப்போ பாருங்கள், ஸோ அதில் வந்து அரை கிரவுண்டில் வீடு கட்டுறாங்க. அஜய் அண்ட் ஃபேமிலி குன்றத்தூர் தாண்டி அந்த பக்கமாக அனகாபுத்தூரில் இருந்து, ஸோ அவங்களுடைய மகள் இங்கே இருக்கிறாங்க, மருமகன் இங்கே இருக்கிறாங்க. ஸோ இந்த காரணத்துக்காண்டி தான் ஒவ்வொரு ஃபேமிலியை விட்டு மைக்ரேட் ஆகி வருவாங்க. இன்றைக்கி வந்து நம்மளுக்காண்டி அழகான விஷயங்கள்லாம் பேசுனாங்க. ஸோ இப்போ அவங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேமிலிக்கு நம்மளோட வாழ்த்துக்கள். இப்போ இன்னும் உங்களுக்கு இதில் பெண்டிங் இருக்குது. 600 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ சில பிளாட்ஸாக இருக்குது. நாங்கள் இப்போ வந்து விலை ஏற்றிட்டோம், 2200 ரூபா. சரிங்களா? அது இல்லாமல் 5 கிராம் கோல்டு காயின். வீடு வந்து ஒரே ஒரு வீடு தான் இருக்குது. அந்த வீடு வந்து 34 லட்ச ரூபா. வீடுக்கு நாங்கள் பெஸ்ட்டு ஆஃபர் கொடுக்குறோம். கால் பண்ணுங்கள். 34 லட்ச ரூபா. அப்புறம் 26 லட்ச ரூபாய்க்கு தனி வீடு இருக்குது நம்மள்கிட்ட. சரிங்களா? இல்லை எனக்கு வேணுங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா உங்களுடைய சாய்ஸில் நாங்கள் அழகாக கட்டி கொடுக்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ உங்களுடைய மேற்பார்வையில் கண் பார்க்க உங்களுடைய பட்ஜெட் என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி 30 ரூபாய்க்குள்ளேயே நம்ம 2 BHK வீடு கட்டி கொடுக்குறோம். சரிங்களா? 30 ரூபாய்க்கு தாராளமாக அழகாக வரும். இன்னும் எனக்கு பிரீமியம் மேலே வேணும்னாக்கா கொஞ்சம் பட்ஜெட் நம்ம வாங்க உட்காந்து நம்ம பேசிக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், மெயின் ரோடு ரொம்ப பக்கத்தில். உங்களுக்கு மாதாவரம் அப்படியே கொசப்பூர் அப்படியே நீங்கள் வடபெரும்பாக்கம் அப்படியே போனோம்னாக்கா மாதாவரம் சின்ன ரவுண்டாக நான் போயிடலாம். பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு சோத்துப்பாக்கம் அப்படியே பாலவாயல் ரோடு, ரிஜிஸ்டர் ஆஃபீஸு, ரைட்டில் போனோம்னாக்கா ரிங் ரோடு, அப்படியே போனோம்னாக்கா உங்களுக்கு கும்மனூர், அதை தாண்டினோம்னா ரிங் ரோடு, அப்படியே எல்லாமே வந்துடுது. வெங்கடேஸ்வரம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலு, உங்களுக்கு கிறிஸ் ஸ்கூல் எல்லாமே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சு. வடகரை கிராண்ட் லைனு. ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷனில் இந்த மாதிரி லொக்கேஷனில் இப்போ இன்னும் ஃபியூ பிளாட்ஸாக நிறையா மக்கள் வந்தவங்க வாங்கினாங்க. வாங்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னாக்கா புக்கிங் பண்ணிடுங்க, மிஸ் பண்ணாதீங்க. இஎம்ஐயும் போட்டு தர்றோம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு. நீங்கள் லோனுக்கு அழிச்சுனாக்கா போதும். ஸோ உடனே கால் பண்ணுங்கள். 2200 ரூபாய்க்கு இடம், 34 லட்ச ரூபாய்க்கு வீடு, 26 லட்ச ரூபாய்க்கு தனி வீடு இருக்குது. ஸோ உடனே கால் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நன்றி.